நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இல்லத்தில் பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் கத்திரிக்காய். பிரியாணிக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வைப்பாங்க, இல்லை வெறும் சாதத்துக்கே இந்த ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கத்திரிக்காய், இந்த மாதிரி நீளமான கத்திரிக்காய் கிடைக்கிறது அதை தான் நான் எடுத்துருக்கிறேன். ஊரில் நாட்டு கத்திரிக்காய்னு கிடைக்கும் தெரியுங்களா, குட்டி குட்டியாக கிடைக்கும், பச்சையில் வெளிர் பச்சையில் அந்த மாதிரிலாம். அது மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபிக்கு முழுசாகவே போட்டு செய்யலாம். நான் செய்கிற இதே மெத்தட் செய்முறையை வச்சு இப்போ நான் இந்த பெரிய கத்திரிக்காயை 4 கட் பண்ணியோ இல்லை கொஞ்சம் கீரி, நான் எப்படி கீறதுன்னு காட்டுறேன் பாருங்க, அந்த மாதிரி கீரியும் நம்ம போடலாம். 2 கட் பண்ணி இப்படி கீரியும் போடலாம். நீங்கள் சின்ன கத்திரிக்காய் முழுசாக போட்டு செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குட்டி குட்டி கத்திரிக்காவை அதை கட் பண்ணாமல் இந்த மாதிரி முனையில் காம்புக்கு கீழுள்ள அடிப்பகுதியில் இதை 4 கீரி விட்டு, இந்த மாதிரி கீரி விட்டு நீங்கள் அதை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா சமைக்கிற வரைக்கும் அந்த தண்ணியில் இருந்தால் தான் கருத்து போகாமல் இருக்கும். இப்போ இது ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி அரிஞ்சிக்க போகிறோம். தக்காளி நான் 1 எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை ஒரு கொத்து. சின்ன வெங்காயம் தான் இதுக்கு சூப்பராக இருக்கும். அதுதான் நீங்கள் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஒரு கை நிறைய, கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்பு வரும்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்து 1 3/4 நம்ம கட் பண்ணி வச்சுக்குவோம். ரொம்ப மெல்லிசாரின்னு அவசியம் இல்லை. இதே ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தாக்கா ஒரு பெரிய வெங்காயம், இல்லை மீடியமாக இருந்தால் 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் குண்டாக ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு காய்ச்ச மிளகாவும் எடுத்துருக்கிறேன். புளி பார்த்தீங்கன்னா, புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியையும் நான் ஊற வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் பால், ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் பால், இல்லை அரைச்ச தேங்காய் இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நான் சிக்கன் பிரியாணிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே இன்னொரு அடுப்பில் ஒரு சின்ன குக்கர் வச்சு 100 120 ml வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட ஜீரகம், மிளகு, கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா சேர்த்துட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டுட்டு நம்ம அதை வைக்க போகிறோம். இதோட நான் பூண்டும் சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பூண்டு வேணான்னா எடுத்துடலாம். நான் பூண்டு சேர்த்தா சூப்பராக இருக்கும். ஒரு 3 பல் 4 பல் கீரி போட்டுக்கலாம், 2 கட் பண்ணி போட்டுக்கலாம் நீல வாக்கில். இது கூட எங்கள் அம்மா தேங்காய் போடுவாங்க. தேங்காய் பல் சின்ன சின்ன பல்லாக போடுவாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். அதுவுமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நிறம் மாற அளவுக்கு நல்லா வதக்க விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம மற்றதை சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா செய்கிறதுல ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் வர வதக்கிக்கிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துடலாம். இதுவும் ஓரளவு கொஞ்சம் மேஷ் ஆகிற அளவுக்கு, ரொம்ப இல்லை, கொஞ்சம் மேஷ் ஆகிற அளவுக்கு, உடையிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டீஸ்பூனோ இல்லை 1/2 டீஸ்பூனோ உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் வதக்க விடுங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் சட்டியிலே செய்யலாம், குக்கரில் தான் செய்யணும்னு இல்லை. சட்டியில் செஞ்சாலும் இந்த மாதிரி நல்லா வதக்கி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஓரளவு மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கிடுச்சு தக்காளி. இப்போ நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறோம். நான் மிளகாத்தூள் 1 டீஸ்பூனும் இந்த சில்லி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது 1 டீஸ்பூனும் சேர்த்துருக்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எனக்கு அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் இந்த சில்லி பேஸ்ட் சேர்க்குறேன். அதோட இந்த அரிஞ்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து நம்ம நல்லா வதங்க விட போகிறோம். கத்திரிக்காய் எண்ணெயிலே எப்போதுமே நல்லா வதங்கினா சூப்பராக இருக்கும். இதுக்கு மட்டும் இல்லை, வேறு எந்த குழம்புக்கு செஞ்சாலுமே கத்திரிக்காய் இந்த மாதிரி வதக்கி போடும்போது சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு நம்ம வதக்க விட்டோம்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் விட்டுட்டு கத்திரிக்காயும் நல்லா நிறம் மாதிரி வதங்கி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லித்தூளும் கொஞ்சம் ஜீரகத்தூளும் சேர்க்கணும். நம்ம அளவுகள்லாம் நம்ம சைடில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ஏன்னா பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா 1 நிமிஷம் அதை வதக்க விடணும், அதனால் அது பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே மறுபடியும் கொஞ்சம் மூடி போட்டு நான் சிம்லேயே வைக்கிறேன். எண்ணெய் மிதந்துக்கிட்டு அந்த பச்சை வாசனை போக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம புளி சேர்க்க போகிறோம். புளி நான் சொன்ன மாதிரி நம்ம புளிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ எங்கள் வீட்டில் ரொம்ப புளிப்பு காரெலாம் இருக்காது, அதனால் நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்து நல்லா கரைச்சி விட்டுட்டேன்.
அது கூட நம்ம வந்து தேங்காய் பால் நான் கொஞ்சம் கப் மாதிரி ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு வந்து தேங்காய் அரைச்ச தேங்காய் வேணால் விழுது வேணால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அந்த அரைச்ச தேங்காய் அதோட எள்ளை கொஞ்சம் 1 டீஸ்பூன் வறுத்தும் எங்கள் அம்மா சேர்ப்பாங்க. அது ரொம்பவே மனமாக சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரருக்கு அந்த மனம் பிடிக்காததுனால நான் சேர்க்கலை. நீங்கள் சேர்த்து பாருங்களேன். 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளோ இல்லை கருப்பு எள்ளோ எதுவாக இருந்தாலும் அதை லேசாக வறுத்துட்டு நீங்கள் அந்த தேங்காயோட சேர்த்து அரைச்சி இதோட சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உப்பு சரி பார்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம ஒரு விசில் விட்டு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். நம்ம வந்து ரொம்ப தண்ணி சேர்க்காமல் அது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரே ஒரு விசில் விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்கிடையில் பிரியாணின்னு தம்மு போட்டு எல்லாமே முடிஞ்சிடும் கரெக்டாக. பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் குக்கரில் போட்டுமே அந்த கத்திரிக்காய் கரையாமல் எப்படி இருக்குது பாருங்கள். அதனால தான் நான் குக்கரில் போடுறது. இப்போ கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி தான் இருக்குது. இப்போ வெறும் சாதத்துக்கு நீங்கள் இதை ஊற்றி சாப்பிட்றதா இருந்தால் அப்படியே நீங்கள் வச்சு போட்டலாம். ஒரு சின்ன டிப்பு என்னென்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2 பிஞ்ச் அளவு வெல்லத்தை போட்டு கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா சாதத்தில் அப்படியே காரக்குழம்பு மாதிரி இருக்கும். ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதே பிரியாணிக்கு வைக்கிறதா இருந்தால் நம்ம கொஞ்சம் நேரம் சுண்டி வச்சு அப்படியே சிம்லேயே வச்சு நான் வந்து சுண்டை விட்டுறேன். அதாவது அந்த கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு வச்சுட்டு இறக்கிடுறேன். அவ்வளோதான். பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பிரியாணிக்கு, அப்புறம் இந்த கிச்சடி சாதம், பருப்பு சாதம்லாம் நம்ம சேனலில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு இந்த பெஸ்ட்டு காம்பினேஷன் சொல்லுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய் பால் போட்டு கூட செய்யலாம். இப்போ நாங்கள் எப்படி சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நாங்கள் எப்போயாவது பிரியாணி செஞ்சோன்னா இந்த மாதிரி பெரிய மரவையில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து நாங்கள் சாப்பிட்றது வழக்கம். பிள்ளைங்களோட சேர்ந்து, சின்ன பிள்ளைங்களேருந்து அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நாங்கள் இன்றைக்கி அதை வச்சு அது கூட ரைத்தாவும் இந்த எண்ணெய் கத்திரிக்காயும் செஞ்சு வச்சு சாப்பிட்டோம். நல்லா என்ஜாய் பண்ணி நாங்கள் சூப்பராக சாப்பிட்டோம். நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.